இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். சீக்கிரமா இன்ஜெக்ஷன் போட்டாகணும். ஃபாஸ்ட். சீக்கிரம் லோட் பண்ணி கொடுங்க. நீங்க அந்த பக்கம் போய் மாஸ்க மாட்டுங்க. ஓகே. மாஸ்க மாட்டிட்டு ஆக்சிஜன் ஆன் பண்ணுங்க. டாக்டர், குழந்தைக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க. குழந்தையோட பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. இன்னும் கண் முழிக்கல. பட் பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. உங்க குழந்தையா? இல்ல, இவரோட அக்கா குழந்தை. ஓ, உங்களுக்கு குழந்தை இல்லையா? இல்ல ஆக்சுவலி டாக்டர், அது வந்து நான் இவங்களுக்கு இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இன்னும் உங்களுக்கு வயசு இருக்குல்ல. டோன்ட் வரி, நான் வரேன். அம்மா, நீலான ஒரு பாப்பா கொண்டு வந்தாங்களா? எங்க இருக்காங்கம்மா? உள்ள இருக்காங்க. அமராவதி வா. எங்கயா? உள்ள இருக்காங்க. மாமா, மச்சான், மாமா, நீலா, பயப்படாதீங்க மச்சான். மாமா. என்னாச்சு? என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல. அவ இன்னும் கண்ணு முழிக்கல. பட் எதுவும் பயப்பட வேண்டாம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சரியா சொல்றீங்க? எங்க? இவங்கள யாரு? டாக்டர், நீலாவுக்கு என்னாச்சு டாக்டர்? ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. என்னாச்சு டாக்டர்? ஏன் நிலா மயக்கமானா? அவளுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, நீங்க நிலாவுக்கு என்ன வேணும்? நான் அம்மா டாக்டர். ஏன் பொண்ணுதான் நிலா. ஆமா டாக்டர், நான் நிலாவுடைய அப்பா. என்னோட பொண்ணுதான். எதுவும் பயப்படுற மாதிரி இல்லையே. உங்க பொண்ணு நிலாவுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியாதா? என்ன தெரியாதா? என்னாச்சு டாக்டர்? நிலாவோட உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. டாக்டர், இதுக்கு முன்னாடி அவளுக்கு இப்படி ஆனதே இல்ல. ஏதாச்சும் ஆனாதானே எங்களுக்கு எல்லாமே தெரியறதுக்கு. குழந்தை உங்க கூட தானே இருக்கா? ஆமா டாக்டர், ஏன் கூட தான் இருந்தா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, என்ன பிரச்சனைன்னு தெரியாதுன்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன். டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? என்னென்னமா சொல்றீங்களே, எனக்கு புரியல டாக்டர். மாமா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். நிலா குட்டி, முழிச்சிட்டீங்களா? பிரீத் பண்ண முடியுதா இப்ப? மாஸ்க் எடுத்துடலாமா? சரி, நான் போய் மம்மி டாடிய வர சொல்றேன். நிலா கண்ணு முடிச்சிட்டா, நீங்களா போய் பார்க்கலாம். வா பார்க்கலாம். நிலா, 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 எப்படி இருக்கு நிலா? நிலா, நிலா, எப்படிமா இருக்க? துளசி அத்தை எங்க? நிலாமா, உனக்கு ஒண்ணு இல்லையே? நல்லா இருக்க. தாத்தா, பாட்டி. நிலா தங்கா, நீ எப்படி செல்லம் இருக்க? நான் நல்லா இருக்கேன். செல்லோண்டி, நீ பயந்தே போயிட்டோம். நிலா, உனக்கு ஒண்ணு இல்லல, நீ நல்லா இருக்கல்ல? இப்பதாண்டா நாங்க எல்லாருமே நிம்மதியானோம். உனக்கு மூளையில சின்னதா ஒரு கட்டி இருக்கான். டாக்டர் அம்மா சொன்னாங்க. பாருங்க, எந்த நேரத்துல என்ன மேடம், பேசுறீங்க? எதுக்கு இதெல்லாம் குழந்தைகிட்ட சொல்றீங்க? எதுக்கு இங்க இவ்ளோ பேர் நிக்கிறீங்க? யாராவது 2 பேர் நில்லுங்க, மத்தவங்க வெளியில போங்க.
நீங்க எல்லாரும் போங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க, போங்க நீ மாப்ள. பயப்படாம இரு சரி நீங்க போங்க, வெளியில இருங்க, நான் பாத்துக்கிறேன். போ நிலா. பாட்டி, தினமும் ராத்திரி துளசி அத்தை தான் எனக்கு மாத்திரை தருவாங்க. உங்க அம்மா இருப்பாளே? அம்மா நல்லா தூங்குவாங்க. அப்பாவும் பக்கத்துல நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாரு. துளசி அத்தை தான் என்னை எழுப்பி தினமும் மாத்திரை தருவாங்க. விசாலாச்சி, உன்கிட்ட கூட சொல்லாம துளசி கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டா பாத்தியா? தான் சிவாக்கு பொண்டாட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் துளசி இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறா பாரு. நமக்கு தாங்க கொடுத்து வைக்கல. துளசி மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு மருமகளா கிடைச்சும் இல்லைன்னா போச்சு. பாட்டி, என்னம்மா? துளசி அத்தை நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா? எனக்கு துளசி அத்தைய தான் பிடிக்கும், ஜனனி ஆண்டிய பிடிக்காது. சரிடா, நீ தூங்கு, கண்ணை முடிக்க. தூங்கு. சார் நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. ம். அம்மாவா இருந்தா பத்தாது, பெத்துட்டா நீங்க அம்மாவாயிட முடியுமா? ஈஷ், நிலாவோட இடுப்பு சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த பொண்ணோட செருப்பு சைஸ் தெரியுமா? அந்த பொண்ணு எந்த பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கான்னு தெரியுமா? இல்ல அந்த பொண்ணுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்லயாவது இஷ்டம் தெரியுமா? நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நிலாக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அம்மானா அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அவளுக்காக என்ன டெடிகேட் பண்றீங்க? கண்டிப்பா நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு முழிச்சு வந்து அந்த பொண்ணுக்கு மருந்து மாத்திரை தர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. அதுக்காக நீங்க என்ன வேற மாதிரி பேசினா நான் பொறுத்தெல்லாம் போக மாட்டேன். ஜனனி, உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், உங்க ஹஸ்பண்ட் சிவா நான் காதலிச்சவர் இல்ல. இந்த சிவா வேற அந்த சிவா வேறன்னு புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வேணும்னே என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுறது அசிங்கமா இருக்கு. ச்சே, தப்பு தப்பா பேசி சிவா மனசை எல்லாரும் காயப்படுத்துறீங்க. நான் உங்களுக்கு கடைசி இனிமே பேசுனீங்க நல்லதில்லை.